பாம்பு பண்ணை. உண்மையான பாம்பா இல்லை? அங்கே படுத்து தூங்குது ப்ரோ. அங்கே படுத்து தூங்குது தான். நீ பக்கத்தில் போனோன்னு வச்சுக்க, நம்ம சைடில் இந்த இந்தியா போகிறது இங்கே பாரு. கட்டு பிரியாணா? போன வாரம் தான் இல்லை, 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அடிச்சு கொண்டு. இதெல்லாம் மருந்து உடனே கொடுக்கணும்னா ஊட்டம். மரத்தோட மரமாக இருக்காங்க. சுருட்டு அங்கே பாருங்க, டோர் ஓப்பனில் இருக்கு. இப்போ பயப்படாதீங்க. ஸ்பிட்டிங் கோப்ரா ரியலாக பார்க்குறக்கு அழகாக இருக்கு ப்ரோ. அதுக்கு பிளாக் ஒயிட் 2 இருக்கு ப்ரோ. அமெரிக்கன் ஸ்லைடர் டர்ட்டில். அமெரிக்கன் ஸ்லைடர் டர்ட்டில் என்னது இது? ஆமாம், இதுவும் ஆமாம் தானே? ஆமாம். 1 2 3 தலையை மட்டும் கட்டுறேன் பாருங்க. 4 உடம்பு பொடி. சாரி பாம்பு விஷயம் இல்லாது இந்த இருக்கு ப்ரோ. சார் பாம்பு ஆனால் தெரில, உள்ள இருக்கு. விஷயம் இருக்காது போல இந்த பாம்புக்கு. சார பாம்பு விஷம் இருக்காது. இந்த இருக்கு ப்ரோ. ஆமாம், அங்கே பாறையோட பாறையாக இருக்கு. என்னங்க அதை தூக்கிட்டு போகிறது ஜாலியாக. சரி பண்ணாதான் ப்ரோ. இங்கே வந்து பாருங்க ப்ரோ. அம்மா வண்டி இவ்வளோ பிடிச்சா இருக்குது. 30 வயசு ஆச்சு. எங்கே போட்டிருக்கான் டேட்டா? 500 கிலோ மாதிரியா இருக்கு. பார்த்தா பெரிய இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த போர்டை வச்சு அப்படி இப்போ ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் ப்ரோ. அங்கே வாயை திறந்து வாயை திறந்தே தான் இருக்கும். உள்ள வாங்க வயிற்றுக்குள்ள. இல்லை காற்று இது ஹீட்டை குறைக்கிறாங்க. நவர்றேன் பாரு, இங்கே பாருங்க. அழகாக நடக்கிறானே. நடக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? டைனோசர் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. சாப்பிடணும் போல இருக்குது. இதுக்கு 5 விரல் தான் இருக்கு. எல்லாமே மோரலஸ் பக்கம் எல்லாமே டைனோசர் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. டைனோசர் மாதிரி தான் இருக்கு. என்ன ப்ரோ? அதான் ப்ரோ. இதெல்லாம் அதோட ஸ்பீசிஸாக இருக்கும். முதலைகள் ஏன் நீருக்கு வெளியே படுத்திருக்கும் போது வாயை திறந்து என்ன fear the man to regulate body temperature to capture the prey to breathe comfortably. முதுகு உடஞ்சிருக்கு. இந்த வித்தியாசமாக இருக்குது வால்கிட்ட. நோய் வந்துருச்சு. அப்படித்தான் இருக்குது பார்த்தா. ஓ இங்கே இருக்கானா? ஏய் பாய், மீன் போடுறாங்க சாப்பாடா. அதுவும் ஆக்சுவலாக இது கங்கா நதியில் உள்ள முதல்ல ப்ரோ. நம்ம ஊரில் இருக்குது இது ஒரே இது ப்ரோ. இங்கே பாருங்க, அது என்ன ஒரு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆக்குது ப்ரோ. அதிலே பெரிய ஃபீஸ் இது கொம்பேரி மூக்கம். ஓகே, கொம்பேரி. ஆனால் இது விஷம் கிடையாது. இது விஷம் இருக்கு. நான் வேணா விஷம் நம்ம ஊரில் பயமுடுத்திட்டு இருக்காங்க. நான் நீங்கள் கேட்ட பாம்பு இது வந்து கொஞ்சம் மைல்ட்லி வேணாம் பேச. அதான் அங்கே ஒன்று இருக்கு 2 3 இப்படி வரும்னு சொல்லி எல்லாரும் மூட நம்பிக்கை. இது காஸ்ட்லியான பாம்பு ப்ரோ. அப்படிதான் சொல்கிறேன். அதெல்லாம் சும்மா அந்த இதில் பார்த்தியா, சதுரங்க ஹோட்டல் பார்த்துல. இல்லை இது பெட்டாக வளர்க்கலாம். அது கடிக்காது, விஷம் கிடையாதுனால பெட்டாக வளர்ப்பாங்க வெளிநாட்டில். இது அங்கேயே பார்த்தது தான். இது குட்டியாக இருக்குமோ? அது என்னமோ பாவமும் பாக்குது. இன்னும் இது கூட்டமாக இருக்கு. மேகி மாதிரி தண்ணி பாம்பு. பச்சோந்தி எங்கே இருக்கு? இங்கேயா இருக்கு? அதான் பச்சோந்தி விட. இந்த இருக்கு பாருங்க. என் ஃபோனில் பாருங்க, தெரிஞ்சிடும். இந்த இருக்கு பாருங்க. ஓ, கெமிலியா. ஹாய். இல்லையா நேரங்கள் கழித்து டேஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ப்ரோ. மானுக்கறி சாப்பிட்றது எனக்கு நீ சாப்பிட்டு பல பிடிக்கும். மான ஏக்கத்தோட பார்க்குறாரு இந்த மான். இது மாதிரி இங்கே இருந்து பேட்டன் இருக்குது. இங்கிலீஷ்காரனுக்கு புரியுற மாதிரி வச்சிருக்கான். பேட்டைக்கு வத பேட் கலைஞரே. ஆஃபீஸில் அப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை விரும்புகிறாங்க அப்பா. கண்டிப்பாக ப்ரோ, நான் வரேன் கூட.